கல்லன் பட இயக்குனர் சந்திரா தங்கராஜ். இவர் பேசிக்காக ஒரு ரைட்டர். அவர் சோளம், மிளகு, வேறு வேறு சூரியன்கள்னு நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க. இவருடைய எழுத்திற்காக பொற்கிளி விருது வழங்கப்பட்டது. சந்திரா தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச அஜயன் பாலா, டிஸ்கவரி, சிஃபாத் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா தோழர் ரோஹிணிக்கு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்யறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இந்த தமிழ் சமூகத்தில் முக்கியமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரோஹிணி தோழர் தனிப்பட்ட முறையில் எப்போ தெரியாது. எனக்கு சினிமா மூலமாக தான். அதுவும் எப்படின்னா, நான் ஒரு 10th என்னமோ படிக்கிறேன். அப்போல்லாம் அப்போ தான் எனக்கு சினிமா பற்றியான ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது. சினிமா, நல்ல படங்கள், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான புத்தகங்கள் படிச்சுட்டு, ஓகே இது எது நல்ல படம். அப்போ தான் எனக்கு பாலுமேந்திரான ஒரு டேரக்டர் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். ஆனால் அவர் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் ஊரில் கிராமங்களால் ஒரு 2 மாதம் கழித்து தான் படம் ரிலீஸ் ஆகும். அப்படி ஆனால் அதுக்கு முன்னாடி பாடல்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அப்போ மறுபடியும் படத்தோட அந்த ஆசை அதிகம் வச்சு சாங்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. எல்லாம் எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த லவுட் ஸ்பீக்கரில் எல்லா விசேஷ நாட்கள்லேயும், விசேஷ நாட்கள் இல்லாதது இருக்காது, அந்த ஒரு வருஷம் முழுக்க அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் லேட்டாக எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் ஆனால் இந்த படத்தில் சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான பத்திரிகைகள் படிக்கிறதுனால இந்த மாதிரி ரோஹிணிங்கிறவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப தைரியமான ஒரு விஷயம். யாரும் இந்த நடிகைகள் யாரும் அந்த கேரக்டரை அப்படி பண்ண மாட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னால தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு கேரக்டர் யாரும் பண்ணதில்லை அப்படின்னு எழுதியிருந்தனால நான் ரொம்ப ஆர்வமாக தான் போனேன். இவங்க சொன்ன மாதிரி அது ஒரு நெகட்டிவான கேரக்டர் அப்படிலாம் எனக்கு தோணாது. அந்த சாங்கே அதை பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். ஆனால் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்கள முதல்ல அந்த ரோஹிணிங்கிற ஒரு நடிகை எனக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம தூர்தர்ஷன் இந்த மாதிரி சேனல் பார்த்துருப்போம்ல சின்ன வயசில். அப்போ தான் மெதுவாக இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கவே ஒவ்வொரு படமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ராகவனே ரமலா அந்த சாங் படம், அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்கூல்லையுமே அந்த சாங்கை ஒரு பரதநாட்டிய டான்ஸ் இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் அந்த பாட்டை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்புறமா திரும்ப அந்த படம் பார்க்குறப்ப அவ்வளோ குட்டியான ஒரு சின்னதாக இருப்பாங்க. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் ரோஹிணி எனக்கு தெரிய ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ரோஹிணி அப்படிங்க அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கிறது எனக்கு ஒரு டிகிச்சு மறுபடியும் படத்துல இருந்து. அப்புறம் மகளிர் மட்டும் ஒரு சென்னை பாசையில் அவங்க கலக்கி எடுத்திருப்பாங்க. சென்னை பாசை எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு நடிகை அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். நான் பார்த்தது முதல் முறையாக அப்போதான் எனக்கு சென்னை பாசையே நான் எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் விழுந்து சிரிப்போம். நிஜமாவே சேர்ல இருந்து கீழே விழுந்து சிரிச்சேன் அந்த படத்துக்கு. ரொம்ப பிரமாதமாக அந்த நாகேஷ் கேரக்டர் அவங்க இறந்து போயிருப்பாரு, தூக்கிட்டு போவாங்க. அவங்க தலைவாசல் விஜய் இவங்க சந்தேகப்பட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். அவ்வளோ விழுந்து நிஜமாவே சேர்ல இருந்து கீழே விழுந்து தான் சிரிச்சு அந்த படம்லாம் பார்த்தோம். ஸோ இவங்களை நடிச்சாவே எனக்கு அப்போ எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் விரும்மாண்டி பார்த்ததுக்கப்புறம் வேற லெவலாக அவங்க அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஏஞ்சலின் காத்தமுத்து எனக்கு இவங்களோட கேரக்டர் பேர் கூட நான் கவிதா பாப்பம்மா ஏஞ்சலின் காத்தமுத்து நான் ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டரில் எனக்கு மனசுக்குள்ளே பதிகிற அளவுக்கு. அதே மாதிரி இன்னொரு இந்த படம் நந்தலாலா யாராவது ஒரு நடிகை கதாநாயகி மொட்டை போடுவாங்களா, அவங்க பிரமிப்பாக இருந்தது எனக்கு. நிஜமாவே இப்படி ஒரு நடிகை இருப்பாங்களா அப்படின்னு தான் இருந்தது. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான், அவ்வளோ அருமையாக அப்படி நிறைய டயலாக்லாம் பேச மாட்டாங்க, வெறும் லுக்கு தான், பார்வை தான் நிறைய இருக்கும், ஒரு சின்னதாக தான் பேசுவாங்க. அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு மலையாளத்தில் அவார்ட்லாம் 2-3 அவார்ட்லாம் அந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக மனசில் பதிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நடிகை. ஆனால் நம்ம எந்த ஒரு போராட்டத்துக்கு போனாலும் நம்ம பக்கத்தில் நின்றுப்பாங்க. எனக்கு பயங்கர அதிசயமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் ஒரு எளிமையான ஒரு ஆடை உடுத்தி ஒருத்தவங்க நின்றுருப்பாங்க. பார்த்தா இவங்க நடிகை ரோஹிணி இருப்பாங்க. இவங்களை நம்ம இப்போ எல்லாருமே மேடம்லாம் கூப்பிட மாட்டோம், தோழர்னு தான் கூப்பிட்றோம். தோழர்னு கூப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய சமூக செயல்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம யாராவது மேடம்லாம் அவங்கள கூப்பிட மாட்டோம், தோழர்
என்னங்க தோழர் அப்படிதான் கூப்பிடுறோம். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட செயல்பாடு நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். வந்து எளிமையா வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று எல்லா 15-20 வருஷமா வந்து அவங்க தொடர்ந்த ஒரு உழைப்பை வந்து அவங்க அந்த சமூகத்துக்காக வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தாமோ ஏகாசா வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தப்ப நான் வந்து உண்மையாவே வந்து தகுதியான ஒருத்தருக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாருக்கும் வழக்கமாக வந்து நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் நடிகர், ஆனால் அவங்கள பற்றியான ஒரு விமர்சனம் அப்படி நமக்கு வராது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து அப்படி இருந்திருக்கு. அதே போல் வந்து எனக்கு தோணும் இவங்க வந்து எந்த வேலையை செஞ்சாலும் 100% பொருத்தமான ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டப்பிங்கில் அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக பம்பாய் படத்துல எல்லாம் வந்து இவங்களுக்கு மனிஷா பேர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய வாய்ஸை கேட்டாவே இவங்க அப்போ அந்த வேலையும் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் விட வந்து அவங்க பாடல் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த பச்சை கிளி முத்து சரத்தில் எனக்குள் நானே சாங், அந்த சாங் கேட்குறப்போ அது வந்து பயங்கர பிரமாதமாக இருந்தது. நான் நினச்சிட்டேன் தாமரை தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது வரிகள்லாம். ரொம்ப இலக்கிய தரத்தோடு இருக்கே அப்படின்றது. கண்டிப்பாக வந்து தாமரை தான் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா ரோகிணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம். அந்த படத்தில் எல்லா பாடல்களுமே வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அதில் தேன் சுவைன்னு ஒரு சாங் இருக்கும். அது ரொம்ப நாள் என்னோட ரிங்டோனாக நான் வச்சுருந்தேன். காதல் தேன் சுவைன்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ வந்து பிரமாதமாக வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு 100% வந்து தன்னுடைய திறமையை வந்து போட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், யார் இவங்க தீவலட்சுமி சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோகிணி அவங்க நேரடியான அரசியலுக்கு வரலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களோட வந்து பிரச்சனைகளை தெரிஞ்சு மக்களுக்காக வேலை செஞ்சு இருக்கிற அவங்க தான் வந்து நிச்சயமாக வந்து நேரடியான அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. எவ்வளவு தூரம் அவங்க மக்களோட நெருக்கமா ஃபீல் பண்ணியிருக்கணும் பண்றாங்கிறதுக்கு அவங்களுடைய மனசுக்கு அது ஒரு உதாரணம் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து கொண்ட கொள்கையில வந்து மாறாம துணிந்து செயல்படக்கூடியதற்காக ஒரு பெண்ணிய வீராங்கனையா தான் நான் வந்து ரோகிணியை பார்க்கிறேன். ஒரு எங்கெங்கெல்லாம் நான் ரோகிணியை பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன், எப்படிலாம் பார்த்துருக்கேன். முதல்ல ரோகிணிங்கிறவங்க வந்து அப்கோர்ஸ் சினிமாவில் டிவியில் வந்து நான் அவங்க ஏதோ டேட்டா படி அவங்க முருகன் அடிமையாக ஏதோ ஒரு படம் தமிழ் படத்தில் முதல்ல நடிச்சிருக்காங்க. நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முருகனா ஆனால் குழந்தை நட்சத்திரமா அவங்களோட முகம் எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு. அது வந்து ஏதோ முருகனுக்குன்னு ரொம்ப கரெக்டாக செட்டான ஒரு குழந்தைத்தனமான ஒரு கரெக்டாக முருகனா அவங்க பேசினது அந்த மாதிரியான விஷயங்கள் நினைவில் இருக்கு. அதை தாண்டி வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக பாலச்சந்திரன் சார்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்த பீரியடு புதுப்புதர்த்தங்கள் டைம்னு நினைக்கிறேன். நான் அது 88, 89 எனக்கு தெரியல. அந்த பீரியட்ல தீவிரமா இவங்களோட ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் போல இருந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது பாலச்சந்திரன் சார் இவங்க வந்து அவங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பே இருந்தது. மிகச்சிறந்த ஒரு நடிகையா நான் நினைக்கிறவங்க அந்த பாலச்சந்தர் சார் என்னுடைய குருநாதர் வழியா தான் வந்து முதல்ல அந்த மாதிரியான ஒரு தொடர்பு கிடைச்சது, தெரிஞ்சுது. மறுபடியுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். அதாவது வந்து இவ்வளவு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து பிடிக்கக்கூடிய கதாபாத்திரம் கிடையாது. நான் வழக்கமா பல பேருக்கு சொல்வேன், நான் ஒரு டைரக்டரா நிறைய கவனிச்சதுல இருந்து இதை சொல்றேன். நான் போதுமான அடக்கத்தோட சொல்றேன். பல சமயங்கள்ல தமிழ் சினிமால சிறந்த நடிப்புங்கிறது சிறந்த கதாபாத்திரங்களோடு குழப்பிக்கொள்ளப்படும். அதாவது வந்து ஒரு சிறந்த கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைச்சாலே நீங்க நல்ல நடிகைங்கிற பேரை ஈஸியா வாங்கிட முடியும். அதாவது சிறந்த கதாபாத்திரம்னு நான் எதை சொல்றேன்னா, பாசிட்டிவான மக்களுக்கு பிடித்த ஹீரோயினாவோ அதுவாவோ. இப்போ வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ்னு வார்த்தையை யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா இவ்வளவு நெருக்கமில்லாத ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று மறுபடியும் இல்லை. ஏன்னா ஈஸியா ஒய்ஃப் தான் கரெக்ட் இல்லை நம்ம ஊர்ல. உடனே இந்த சைட்ல இருந்து ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அதை அவ்வளவு பவர்ஃபுல்லா பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களா அவங்கள வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு ஒரு சிறந்த நடிப்பை ஒருத்தர் வெளிப்படுத்தி இவ்வளவு பேரும் வாங்க முடியுமா? கிட்டத்தட்ட 34 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அது ரிலீஸ் ஆகி. 30+ இயர்ஸ் நிச்சயமா இல்லையா? எப்போ என்ன 90யா? 92னாலே 32 இயர்ஸ். ஆமாம், நான் மேக்ஸில் கரெக்ட் தான். ஓகே தானே? 32 இயர்ஸ். ஸோ 32 இயர்ஸாக வந்து இவ்வளவு மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக அது இருக்குது.
நம்ம மனசுல. ஆசை வந்து எனக்கு வந்து அவங்க எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல. நான் ஷி ஹஸ் பீன் ஆல்வேஸ் வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் டு மீ, அப்படிதான் நான் சொல்லணும். நான் அவங்கள வந்து பெரிய லெவல்ல வந்து பவுனு தான் மாதிரியோ மறுபடியும் அளவுக்கோ கூட ஒரு பெரிய ரோல், ஃபுல் ஃபிளட்ஜ்டு ரோல் படங்கள் அவங்களோட நான் பண்ணதே இல்லை. அதுக்கு ஏதோ காரணங்கள் கரெக்டா அமையல. இத்தனைக்கும் வந்து என்னோட படத்துல வந்து இது கௌதமியா இருக்கட்டும், ராதிகாவா இருக்கட்டும், நிறைய ஹீரோயின்ஸோட ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். என்னவோ நானும் ரோகிணியும் ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஃபிலிம் பண்ணல. அது என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு சில பேர் மேல அவங்களோட நடிப்பு மேல ஒரு மதிப்பு இருக்கும். நான் என்ன அதான் தொடருது. நான் சொல்றது வந்து இன்னும் இப்பதான் கரெக்ட். ஆக்சுவலா வந்து வயசாக ஆக 2 பேருக்கும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்மளால வேற விதமா அந்த விஷயங்களை பார்க்க முடியும், அணுக முடியும். நான் சொல்ல வந்தது வந்து ஹவு ஸ்வீட் யூ ஆருங்கிறதுக்காக. நான் ஆசையில வந்து கூப்பிடுற போது சிவலட்சுமி தான் கதாநாயகி, அதுதான் படம். ஆனாலும் இதோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு ரோகிணி நடிக்கலைன்னா வந்திருக்காது. ஸோ அது வந்து பல சமயங்கள்ல வந்து நான் ரோகிணி வழியா எனக்கு அதை வேற யாரையுமே அந்த இடத்துல யோசிக்க முடியல. ஸோ அவங்க எனக்கு அதை வந்து அவ்வளோ பிரமாதமா பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட அந்த படத்துல ஒர்க் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ண அனுபவம் அவங்களோட டைரக்டரா. நான் இப்படி சொல்வேன், இது வரைக்கும் ஒரு 6 பேர் அல்லது 8 பேர் நான் கடந்து வந்த இந்த பாதையில ஒரு 14 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 30 to 34 இயர்ஸ் ஆகுது எனக்கு டைரக்டர் ஆகி. 1990 டைரக்டர் ஆனேன். ஸோ இந்த படங்கள் நான் பண்ணதுல ஒரு 5 பேர் மேக்சிமம் நான் சொல்வேன். நான் ரொம்ப அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு உழைக்க வேண்டாம். எனக்கு இது வேணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கதாபாத்திரத்தை புரிய வச்சுட்டா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க கான்ட்ரிபியூட் பண்றவங்கள நான் எப்பயுமே ரொம்ப மதிப்பேன். ஏன்னா அவங்க வேல்யூ அடிஷன் பண்றாங்க இல்லையா படத்துக்கு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு படம் ஆசை. அண்ட் அதுல ரோகிணி பண்ண ரோல் அது வந்து அதை அவங்க பயப்படுறத அவங்க கொடுத்ததெல்லாம் நானும் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்தது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா எனக்கு எதுவுமே அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அது என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஓவரா ஆன் த ஃபேஸ் இருந்தா எனக்கு பிடிக்காது. அது சட்டிலா இருக்கணும், அட் த சேம் டைம் எஃபெக்டிவா இருக்கணும். இந்த விஷயங்களை வந்து அவங்க ஆசை படத்துல பிரகாஷ் ராஜ்க்கு அவங்க பயப்படுறது, அவர் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கில்லிங் சீனுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை அவங்க நடிச்சு கொடுத்தது இப்ப கூட என் மைண்ட்ல நான் இங்க உட்கார்ந்துருக்கும் போது கூட நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சிலது வந்து பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்னைக்குமே மறக்காது. ஒரே ஒரு வசனம், இதெல்லாம் ஒரு வசனமானு நமக்கு தோணும். ஆனா அந்த கொஞ்சம் பேசாம இருக்கலாமா ப்ளீஸ்மா, இந்த வசனம் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு சாதாரண வசனம். அதை ஆனா யார் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்றத பொறுத்து அதோட பவர் ஏறும். நான் சொல்றது வந்து திலானா மோனாம்பாள்னு ஒரு படம். அந்த திலானா மோனாம்பாள்ங்கிற படத்துல சிவாஜியும் மனோரமாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப மனோரமா வந்து இவரை வாசிக்க சொல்லுவாங்க. இவர் நாதஸ்வரம் வாசிப்பாரு. வாசிச்ச உடனே அவர் திருப்பி கேட்பாரு, ஜில்லி நீ வாசின்னு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நீங்களும் வாசிச்சு நானும் வாசிக்கிறதா அப்படின்னு. இது வந்து ஒரு டயலாகா ஒரு ரைட்டர் டைரக்டர் எப்படி எழுதினார், அதை எப்படி எடுத்தாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி எனக்கு பல சமயங்கள்ல தோணி இருக்கு, இவங்களும் நடிச்சு மத்தவங்களும் நடிக்கிறதான். அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ள தோணும், இவங்கதான் இந்த ரோலுக்கு கரெக்ட் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு வந்து தோணி நான் யூஸ் பண்ணது, அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டது, ஆசை படத்துல நடிக்க வச்சது. அதுக்கப்புறமும் மறுபடியும் அவங்களே இப்ப சொல்ற மாதிரி ரகுவரன் வந்து எனக்கு 97ல வந்து இது பண்ணார், நேருக்கு நேர் பண்ணார். அந்த டைம்லயும் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். நிறைய சமயங்கள்ல அவங்கள நான் செயற்பாட்டாளர்னு சொல்றேன்னா அவங்கள கண்ணால ஜெனுவினா அவங்க ஒர்க் பண்ணதை நான் பார்த்திருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் இன்னொரு தடவை வேற ஒரு இடத்துல எங்க மீட் பண்ணோம்னா, நம்ம சிவராமனுடைய இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து இதுக்காக என்ன ஸ்ரீராம் அவங்க அதுக்காக அந்த பிடிக்கு எதிர்ப்பான விஷயங்கள்ல ஆக்டிவிஸ்டா அவங்களும் நானும் அந்த டைம்ல ஒன்னா நிறைய போயிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஷாம்பனகல் மாதிரி ஒரு பெரிய டைரக்டரோட அந்த காளை மாடு அந்த விஷயங்கள் ஜல்லிக்கட்டு நடந்த போது போயிருக்கோம். அந்த மாதிரி நிறைய அங்கங்க அவங்க வந்து நான் எப்படி சொல்றேன்னா, வேற யுவர் ஹார்ட் இஸ்னா கரெக்டா தெரிஞ்சிடும். நான் டாக்டர் அல்லான்ட்ட கூட சொல்றேன், அவங்க ஹார்ட் ரொம்ப கரெக்டான இடத்துல இருக்கு, மக்களை நோக்கி, மக்களுக்காக. இதுல இருந்து என்ன கிடைக்கும்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது, அவ்வளவு திருப்தி கிடைக்குது. நீங்க எத்தனையோ விதமா உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா சொசைட்டிக்காக, மக்களுக்காக நீங்க நடிக்கிற நேரம் தவிர, அவரே சொன்னபடி ரொம்ப அழகா சொன்னாரு, எல்லாரும் பயங்கர பிஸி தான். அதுவும் சினிமால இருக்கிறவங்க அவ்வளவு பிஸிக்கு நடுவுல இவ்வளவு தூரம் சமூகத்துக்காக தன்னோட நேரத்தை வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களை பயன்படுத்துறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்டா, சாதாரணமா நம்ம வந்து பாராட்டிட்டு அப்படி கடந்து போக வேண்டிய பாயிண்டா நான் பார்க்கல. இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அதை ஒரு உதாரணமா எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன விதத்துலன்னு சொல்றேன்னா, நான் நிறைய காலேஜில் படிச்சது, ஸ்கூல்ல படிச்சதை விட அதுக்கப்புறம் படிச்சது தான் ரொம்ப ஜாஸ்தி.
நான் ஒரு எஜுகேஷன் பண்ணேன் 2010ல். ஒரு 1 இயர் படித்தேன் அந்த படிப்பை. பெங்களூர் போய் படித்தேன். எங்களுக்கெல்லாம் அந்த படிப்பை வந்து ஆஷிஷ் வித்யார்த்தியும் சுஹாசினியும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது அவ்வளோ பிடிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஒரு 2 லெவல் இருந்தாங்கன்னா நான் ஒரு 15 லெவல் வரைக்கும் அதில் படித்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு எஜுகேஷன், என்னை மாற்றின ஒரு எஜுகேஷன். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த எஜுகேஷனில் ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கும். அதாவது வந்து எப்பயுமே நம்மளுக்கெல்லாம் என்ன தோணும்னா, நான்லாம் பிஸிப்பா, எனக்கு வேற எதுக்கும் டைம் இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம். ரெண்டாவது வந்து எனக்கு இது இருக்கு, அதனால என்னால் அதை பண்ண முடியல, இப்படிதான் நம்ம நிறைய டைம் சொல்றோம். ரோகிணி ஆனா அப்படி சொல்லாம இந்த மாதிரி சமூகத்துக்கு செயல்படுறத பத்தி நான் அந்த டிஸ்டிங்ஷன்ல சொல்றேன். திஸ் ஆர் தட்னு வாழ்க்கையில எப்ப பார் சூஸ் பண்றோம். ஹியூமன் டிசைன் அது. இது இல்லைன்னா அது. நான் என்னோட கோச் சொல்லி கொடுத்தது இதுவும் அதுவும் பாசிபிள், திஸ் அண்ட் தட். அதுக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா நான் வந்து ரோஹிணியை பார்க்குறேன். பல சமயங்கள்ல நானும் அதை நோக்கி தான் முயற்சி பண்றேன். பல சமயங்கள்ல அதை நானும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்காக சொல்றேன், இந்த மாதிரியான ஒரு வெறும் ஒரு நடிகையா, சிறந்த நடிகை, அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு சொன்னேன்னா ஏதோ ஒரு இது மாதிரி இருக்கு. இளையராஜா சார் பாட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ரோஹிணி நல்லா நடிப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதை நான் வந்து புதுசா இந்த இடத்துல சொல்ல வேண்டியதில்லை. அட் த சேம் டைம் அவங்களோடதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 50 வருஷத்துல ஓவர் அண்ட் அபவ் அவங்களோட மிகச்சிறந்த நடிப்பு, மிகச்சிறந்த பங்களிப்பு. முதல்ல 50 வருஷம் ஒரே தொழில இவ்வளவு விருப்பத்தோட இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சுட்டு பண்றதே எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் சாதாரண தொழிலா நம்ம தொழில், சினிமா தொழில். அதுல எவ்வளவு விஷயங்களை நம்ம, எவ்வளவு கசப்புகளை, எவ்வளவு போராட்டங்களை கடந்து வரணும். அத்தனை கசப்புகளையும் அத்தனை போராட்டங்களையும் உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வரவே முடியாது. இங்க இருக்கிற சின்ன பசங்களுக்கு சொல்றேன், இது வந்து தென் ஸ்டாப் நாட் ஸ்டில் யுவர் கோல் அச்சீவ்டுன்னாரு விவேகானந்தர். அதனால எதுவுமே வந்து கிடைக்கிற வரைக்கும் விடவே விடாதீங்க. கீப் கோயிங், கீப் கோயிங். எதுவுமே வந்து நான் ஒரு தடவை ஸ்டேட்டஸ்ல கூட வச்சிருந்தேன், நோ தாட் இஸ் த பெஸ்ட் தாட்னு ஒரு சேயிங் உண்டு. ரொம்ப யோசிக்காதீங்க, காரியம் பண்ணிக்கிட்டே இருங்க, வேலை பண்ணிக்கிட்டே இருங்க, ஒன்னு நோக்கி போயிட்டே இருங்க. பிரச்சனை இல்லாம எதுவுமே கிடையாது. நம்மளாம் ஏன் தெரியுமா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றோம்? அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்றது. இதை முடிச்சுட்டா டக்குன்னு அதுக்கு போய் அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் மரியாதை, அதுக்கு மேல வேற மரியாதையே கிடையாது. பிரச்சனையே இல்லாம ஒண்ணு கூட கிடையாது. காலையில கிடையாது, எதுவுமே கிடையாது. காலையில கிடையாது, மத்தியானம் கிடையாது, ராத்திரி கிடையாது, வந்துட்டே இருக்கும். அது வர்றதை வந்து இப்படி பார்த்துட்டா நீ போயிட்டியா, போ 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 போன்னு அடுத்தது கொண்டா கொண்டா கொண்டான்னு எவ்வளவு அடிச்சாலும் தாங்கணும், வடிவேல் மாதிரி. இது இங்க இருக்கிற கொஞ்சம் இளம் முகங்களை பாக்குறதுனால சொல்றேன். அந்த திரை உழைக்கும் மகளிர்ல இருந்தீங்கன்னா இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்டே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் கண்டிப்பா இந்த விஷயங்களை சாதிக்கிறது. நீங்க ஏதாவது இந்த விழாக்கு வந்ததோட பலன் இருக்கணும்னா நான் சொன்னதையும் ரோகிணியை ரோல் மாடலா எடுத்துக்கிறதுன்னு நீங்க பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு இதை பரப்பணும். சாதாரணம் கிடையாதுங்க, நிஜமாவே. 50 வருஷம் ஒரு லேடி தனியா நின்று பர்சனல்ல அவங்களுக்கு என்னென்னவோ எத்தனையோ விஷயங்களை தாண்டி ஒரு குழந்தைய அவ்வளவு அழகா வளர்த்து, அவங்க பண்ணாத சாதனைகள் கிடையாது. எனக்கு நிறைய சொல்றதுக்கே வேண்டாம், அதெல்லாம் உங்களுக்கே பாதி தெரியும். கிரேட் ஹியூமன் பீயிங். அந்த மனசை விடாம வச்சிருக்காங்க. எனக்கு வந்து அவங்க பாயசம் வந்து லேட்டஸ்டா ஒர்க் பண்ணாங்க. நான் லாஸ்டான்னு சொல்லல, கவனிக்கிறவங்க, லேட்டஸ்டா ஒர்க் பண்ணாங்க. கண்டிப்பா ஒர்க் பண்ணுவோம். எனக்கு அதுக்கு ஒரு பெரியவங்க சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க வந்து பாயசத்துல அவ்வளவு நல்லா பண்ணாங்க. எனக்கு அஜயன் பாலா பாயசம் விட்டது ரொம்ப வருத்தம். திருப்பி ஏதாவது நடுவில் கோஆர்டினேட் பண்ண வரும்போது சொல்லிடுங்க. ஓகே, அது வந்து பாயசத்துல வந்து அவங்க யார் இல்லையோ அதுவா நடிச்சாங்க. அதுக்கான அவ்வளவு டெடிகேஷனோட இருந்தாங்க. எனக்கு பார்த்தா நம்ம எங்க இருக்கிறத பத்தி ரொம்ப நம்புற அளவுக்கு அடுத்தவங்களை நம்புறது இல்லைல்ல. இவங்க டைலாக்லாம் மறந்துடுவாங்களோன்னுலாம் நினைச்சேன். எனக்கு ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு பேப்பரை எப்பதான் வாங்கினாங்க அசிஸ்டன்ட் இருந்து, எப்ப படிச்சாங்கன்னே தெரியாது. ஒரே சிங்கிள் ஷாட் நான் எடுத்தது பலது. அத்தனைக்கும் அதே இதுல கொஞ்சம் கூட ஏஜ் தெரியாம அவ்வளவு பிரமாதமா எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா நீங்க டைலாக்ல கான்சியஸா இல்லாம இருந்தாதான் நம்ம வேற விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஆஸ் அ டைரக்டரா எனக்கு வந்து ஒரு அப்ப நான் ஆசையில ஒர்க் பண்ணதை போல அதே லெவல்ல அதை விட இன்னும் பெட்டரா எனக்கு வந்து அவங்க பாயசத்துல பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள ஒரு நடிகையா நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பாராட்டுறேன். அவங்க வந்து களத்துல நின்னதோ, செயற்பாட்டாளரா இருக்கிறதோ, சித்தாந்தங்களுக்கு பின்னாடி உறுதியோட இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். பல பேருக்கு அவங்க முன் உதாரணமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சித்தர் பாடலை சொல்லி என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். இவங்க யாருன்னு எனக்கு நினைச்சு பார்த்தா எனக்கு இப்படிதான் தோணுது. அதாவது வந்து இருப்பது பொய், போவது மெய் என்று எண்ணி ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே நன்னெஞ்சே. இருப்பது பொய், போவது மெய் என்றெண்ணி ஒருத்தருக்கும் தீங்கினை உண்ணாதே நன்னெஞ்சே. பருத்த தொந்தி நமதென்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தமதென்று தாம் இருக்கும் தான்.
மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறத கண்டிப்பா ஒரு பிடிவாதமா வச்சுருக்கிற ரோகிணிட்ட இருந்து அதையும் ஒரு ரோல் மாடலா நம்ம எடுத்துப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்டிப்பா இது வந்து தொடரும் திரைப்பயணம் அண்டு ஒரு ஏதோ ஒரு மறக்க முடியாத விஷயம் நீங்கள் நானும் பண்ணுவோம் ஒரு படத்துல சேர்ந்துன்னு எனக்கு தோணுது. சம்திங் டெல்ஸ் மீ. இன்ஷா அல்லாஹ், காட்ஸ் கிரேஸ் அது நடக்கட்டும். நான் வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் எந்த இடத்துக்கு வந்தாலும். ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்த கொடுத்த அல்லது இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு உறுதுணையா இருக்கிற வேடியப்பன், அதுக்கப்புறம் திரைத்துறை பெண்கள் மையம், ஒரு யாராவது ஒரு பெரிய கைத்தட்டல் இதெல்லாம் முன்னெடுக்கிறவருக்கு தான் கண்டிப்பா எல்லாரும் நான் சொல்லிட்டேன். வேடியப்பன் அவருக்கும் பாராட்டுகளை சொல்லிட்டேன், அஜயன் பாலாக்கும் என் பாராட்டுகளை சொல்லிட்டேன். இது வந்து நிறைய கொண்டாடப்பட வேண்டியவர் ரோகிணி. அவருக்கு மிகச்சரியா அதை நடத்துறதுக்காக எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சு, நான் வந்து தமிழ்ச்செல்வனோட கதைக்கு வந்து ஃபேன்லாம் இல்லை, ஏசிங்கிறதையும் சொல்லி என் பேச்சை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த நாள் இவ்வளோ உற்சாகமாக தவங்களுக்கு நான் 2-3 பேருக்கு நன்றி சொல்கிறேன். முக்கியமாக அஜயன் பாலாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் என்ன அஜயன், ஈவினிங் ஒரு புக்கு வேறு பேசுகிறேன், நான் இன்னும் படிக்கவே இல்லைங்க. இல்லை நாள் முழுக்க நடக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு டைம் வந்திருக்கு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வந்த உடனே. ஏன்னா காலையில் இவ்வளோ வெரைட்டியான பேச்சுக்களை கேட்குறது வந்து உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. தமிழன் எப்போ போல பேசுவார் எனக்கு தெரியும், பல வருஷங்களா வசந்த் சார் பேசினது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜீவசுந்தரியும் தீபாவும் பேசினது. ஏன்னா ஜீவசுந்தரியோட பேச்சு வந்து ஒரு ரொம்ப மென்மையான ஒரு நதி மாதிரி, ரொம்ப ஆழமாக, ரொம்ப டீப்பாக. நேர்மீனாட்சிங்கிற படமெல்லாம் இன்றைக்கி தான் ரொம்ப எனக்கு இங்கிருந்தும் மிதந்து மேலே வந்துச்சு. நேர்மாறாக தீபா வந்து ஒரு பப்ளியாக உற்சாகமாக பேசினாங்க. ரோகிணியோட சிறப்பு, அவங்ககிட்ட தீபாவும் இருக்காங்க, ஜீவசுந்தரி இருப்பாங்க, தீபலட்சுமி அவங்ககிட்ட இருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்த ஒரு ஆளாக நான் ரோகிணியை பார்க்குறேன். தமிழன்னு சொன்னார், அவங்க நிமாய் கோஷுடைய தொடர்ச்சி அந்த இதுன்ட்டு. நான் ஒரு ரசிகனாகவும் ஒரு பார்வையாளனாகவுமே தான் அவங்கள பார்க்க விரும்புகிறேன். பெண்களுக்கு ஒரு வசதி என்ன கிரஷ்லாம் சொல்லிடுவாங்க, நம்ம அதை சொல்ல முடியாது. இந்த சமூகம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுது. ஏன்னா என்னுடைய முதல் சிறுகதை எழுதின வருஷத்தில் தான் நான் ரோகிணிங்கிற ஒரு ஆள் எனக்கு தெரிய வந்தாங்க. 95 ஒரு என்னுடைய புத்தகத்தை வாங்கி நம்ம கதையை படித்து அந்த மகிழ்ச்சியிலேயே ட்ராவல் பண்ணும்போது அப்போ ஹெட்ஃபோன் கேட்குற பழக்கம் இருக்குது. ட்ராவலில் ட்ரெயின், நான் மும்பையிலேருந்து வந்துட்டு இருந்தேன். ஹெட்ஃபோனில் ஒரு பாட்டு கேட்டேன், சின்ன வாத்தியார்னு ஒரு படம். அதில் வந்து எஸ்பிபியும் ஒரு பெண் குரலும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து எஸ்பிபி வழக்கமாக அவருடைய இதில் பாடிட்டு இருப்பார், கூட ஒரு பெண் குரல் பேசும், ஆனால் அந்த பாட்டு மாதிரியே இருந்துச்சு. நான் மறுபடியும் ரிப்பீட் மோடில் அந்த பாட்டை கேட்டுகிட்டே வரேன். நான் நினச்சேன் யாரோ ஒரு பாடகி, அது இன்னும் சொல்ல போனால் அது வந்து பாடலை, கேள்விக்கு பதில் மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பாட்டு அது. கொஞ்ச நாள் கழித்து கண்டுபிடிச்சேன் அது யாருன்ட்டு. அது வந்து ரோகிணியோட குரல். அந்த பாடலுக்கு இன்னொரு ஃபேன் இருக்காரு. அந்த பாட்டை கேட்ட எல்லாருக்குமே அது பிடிச்சிடும். அந்த குரல் வந்து இவங்க ஜீவசுந்தரி சொன்ன மாதிரி அது ஒரு மெஸ்மரைசிங் வாய்ஸ் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு சினிமா ரசிகனாக அவங்கள தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். 50 ஆண்டுகள்ங்கிறது ஒரு பெரிய ஸ்பேன் ஆஃப் டைம். அது சினிமாவில் 50 வருஷன்றது மிகப்பெரிய காலம். பெண்களுக்கு அது ஒரு கனவு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெருசு. ஏன்னா நான் 97 விகடனில் சேர்றேன். காதலுக்கு மரியாதை படம் வருது. முதல் முறையாக ஷாலினியை பேட்டி எடுத்தது நான் தான். போன வாரத்துக்கு ஒரு நாள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், அவங்க வந்து தன்னுடைய பெண்களோட ஏர்போர்ட்டில் வர ஃபோட்டோ பார்த்துன்னு ஐயோ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சான்னு தோணுச்சு எனக்கு. 50 வருஷமாக ஒருத்தவங்க இந்த மாதிரியான தமிழ் சினிமா தான் அது. உங்களுக்கு தெரியும், பேபி ஷாலினி டக்குன்னு வந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க, செட்டில் ஆகிட்டாங்க, வேற ஒரு லைஃப் போயிட்டாங்க. ஆனால் 50 ஆண்டுகள் தமிழ் சினிமா இவ்வளவு என்ன மாதிரியான தடைகள் அது ஏற்படுத்துன்றது நமக்கு தெரியும். அது உங்களை உணர்வு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் குறிப்பாக பெண்களுக்கு புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க அவங்க வந்து இப்போல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு விளம்பரம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கன்சியூமர் வந்த பிறகு ஃப்ரெஷ் யுவர் வார்ட்ரோப் அப்படின்னு ஒரு விளம்பரத்தில் ஒரு வரி வருது. என்ன ஃப்ரெஷ் யுவர் வார்ட்ரோப்னா, நீங்கள் ஒரு 10 சட்டை வச்சுருக்கீங்க, 10 சட்டை நல்லா இருந்தால் கூட தூக்கி போட்டு வேறு 10 சட்டை வாங்குங்கிறதா அந்த ஒரு ஃப்ரெஷ் யுவர் வார்ட்ரோப் மாதிரி. இந்த கனவு கண்ணிகளே நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க சினிமாவில். பெண்களை வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்க
புதுமுகங்கள். 4 படத்தில் நடிச்சிட்டாங்க, வேற ஒருத்தவங்களை கொண்டு வாங்க அப்படின்றது வந்து, ஏன்னா ஒரு பெரிய ஆடியன்ஸு, ஒரு சமூகத்தவே வந்து அந்த விதமான மனநிலைக்கு ஆட்படுத்தி வியாபாரம் பண்ணுறதுனா இன்றைய சூழலாக இருக்குது. அதில் சினிமாவில் பெண்களுடைய நிலை குறிப்பாக இந்த மாதிரி ஹீரோயின்லாம் நடிச்சுட்டு டப்புன்னு ஒரு 4 படம் கழிச்சு வேற ஒரு ஹீரோயின் வந்தோடனே இந்த ஹீரோயின்லாம் அப்புறம் அம்மா அண்ணி அப்புறம் சீரியல் அப்படின்னு ஒரு மாதிரி செட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்குள்ள 50 வருடமாக தன்னுடைய தனித்தன்மையை தக்க வச்சுட்டு ஒருத்தவங்க இயங்குறதே மிகப்பெரிய விஷயம். அது ஒரு பெரிய நம்ம வந்து ஒரு ஹாட்ஸ் ஆஃப் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட் ரோகிணியோட இன்னொரு சைடு வந்து எனக்கு ஞானியோட பேசணும் தான் தெரிஞ்சு. எனக்கு அது வரைக்கும் அவங்கள வந்து எல்லா நடிக்கிறாங்க, அவங்களும் நடிக்கிறாங்கிறத தாண்டி ஒன்றும் தெரியல. ஞானி வந்து ஒரு 1 மினிட் படம் பண்ணேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது எந்த வருஷம் பிரமீர் சாய்மரான்னு ஒரு நிமிஷத்துல ஒரு ரீல் சினிமா. அதுக்கு பேர் ஒரு ரீலில் ஒரு கதையை சொல்லிடுவாங்க. அதை தேட்டரில் சினிமா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக 1 நிமிஷம் காட்டுவாங்க. அதுக்கு தலைவாசல் விஜய் தான் ஒரு நிமிஷம். அதில் வந்து ரோகிணி நடிச்சு கொடுத்தாங்க. அது ரொம்ப சின்ன பட்ஜெட்டு, ஒரு ரீல் தான், கிட்டத்தட்ட ஒரு குறும்படம். ஞானி வந்து அதை ஷூட் பண்ணிட்டு வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரோகிணியை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டேன். எனக்கு அப்போ தான் அவங்களுடைய இன்னொரு சைடு தெரியும். இன்னொரு சைடுன்னு என்னென்னா, ஒரு சமூக உணர்வு வாசிக்கிறவங்க. நம்ம பொதுவாக இந்த இன்டலெக்சுவல் வார்த்தையே இப்போல்லாம் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போச்சு. அதனால நான் சொல்ல ரொம்ப தயக்கத்தோடு சொல்கிறேன். அன்றைக்கி நாங்கள் பேசும்போது அவங்கள ஒரு இன்டலெக்சுவல்னு சொல்லலாம் அப்படின்னு. ஓ அப்படியா? இப்போல்லாம் இன்டலெக்சுவல் ஒரு இதே இல்லை. அது வந்து ஒரு எல்லா வார்த்தையும் கரெக்டான மாதிரி, அன்பு காதல் எல்லாமே கரெக்டான மாதிரி அந்த வார்த்தையும் கரெக்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வந்து லெஜெண்ட்ஸுக்கெல்லாம் காலமே கிடையாது. நீங்கள் இனிமேல் எல்லாருமே பட்டாசு தான், ஒரு வெடி வெடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு இப்போ பாருங்கள், பின்னணி பாடல்கள்லேயே யார் குரல் யாருன்னு தெரியல நமக்கு இல்லையா? ஸோ லெஜெண்ட்ஸோட பீரியட் முடிஞ்சு வேற ஒரு எராவுக்குள்ளே வந்துட்டோம். இதில் தான் அந்த 50 வருஷம் ரொம்ப பெருசாக இருக்கப்படுது. 50 வருஷத்தில் அப்புறம் ஞானி அதை சொன்ன பிறகு நான் அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அங்கங்கே தெரிஞ்சுக்கிறது. ஒரு முறை வந்து கேணி கூட்டத்துக்கு அவங்க வந்தாங்க. கேணி கூட்டத்தில் தான் அவங்களுடைய முழுமையான பர்சனாலிட்டியை நான் நேரில் பார்த்தேன். என்னன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், நம்ம ஆட்களுக்கு கேள்வி கேட்குறதுன்னு சில பேர் வருவாங்க. அவங்க கேட்குற கேள்விகள் வந்து என்னவா இருக்கும்னா, கேள்வியை கேட்டுட்டு கேள்வியை மறந்துட்டு அடுத்த கேள்வியை யோசிப்பாங்க. அந்த கேள்வி வந்து என்னென்னா, நம்ம எதுக்கு கேட்குறோம், பதில் வாங்க கேட்குறோமான்லாம் இல்லை, கேள்வி கேட்கணும் அப்படின்றதுக்காகவே சில பேர் வருவாங்கள்ல. அந்த மாதிரி கேள்விகள் வந்துச்சு. சில எம்ப்ரேசிங்கான கேள்விகள்லாம் வந்துச்சு. எல்லா கேள்வியும் புன்னகை மாறாமல் அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணாங்க அவங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு, ஏன்னா நான் கேணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 கூட்டம் நடத்தணும். 40 கூட்டத்தில் 40 விதமான பூராமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே. அதில் வந்து திணறு ஆட்கள்லாம் கூட இருக்காங்க, பெரிய ஆட்கள். ஆனால் ரோகிணி வந்து அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் அதை அப்படி ஹேண்டில் பண்ணாங்க. ஒரு திரளுக்கு நடுவில் இந்த மாதிரி கேள்விகளை எதிர்கொண்டு உடனுக்குடனே அவங்க சொன்ன எந்த பதிலையும் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு முழுமையான இதை ஒன்று சொல்லணும்னா அதுக்கு ஒரு பெரிய வாசிப்பு வேணும், ஒரு பெரிய அனுபவம் வேணும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். அது எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்போ இருந்து நான் அவங்களை ரொம்ப வியந்து தான் பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு முறையும். அப்புறம் அவங்க ஒரு படம் பண்ணாங்க, அந்த படத்தை பற்றி பேசினாங்க. அழகர்சாமியின் குதிரை படம் வந்து வந்தப்போ அவங்க முதல் முறையாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒரு முறை. இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து சென்னை ஃபெஸ்டிவலில் அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த ஜூரி, ஒன் ஆஃப் தி ஜூரி வந்து ரோகிணி. அதில் முதல் முறையாக ஒரு ரைட்டரை இப்படி ஒரு இதில் ரெகக்னிஷன் மேடை ஏற்றுனது அது இவங்களால நான் சாத்தியமாச்சு. ரோகிணி, மதன், அப்புறம் ரோகிணி, மதன், பிரதாப் போத்தன் 3 பேர் இருந்தாங்க அந்த ஜூரி இதில். அது ஒரு பெரிய ரெகக்னிஷன். அது ஏன்னா உங்களுக்கு சினிமாவில் மட்டும் இல்லை, பொதுவாகவே ரைட்டர்ஸை வந்து நம்ம எப்படி நடத்துகிறோம்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு இடத்துல தான் வச்சுருப்பாங்க. நான் இப்போ கூட சொன்னேன், இந்த மிஸ்டர் மார்க்கில் வந்து ஒரு டைலாக் நான் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். ஹாலிவுட்டில் வந்து அந்த ஸ்டுடியோவை ஒரு பெரிய பாப்புலரான ஒரு டிவி சீரியல், அந்த ஸ்டுடியோக்குள்ளே டிடெக்டிவ் மார்க்கும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் ஒரு பேட்டரி காரில் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு போகும்போது இவன் எல்லாத்தையும் பார்த்து வியந்து பார்ப்பா. ஓ, இவர் நடிக்கிறவரா, இவர் மேக்கப் போடுறவரா, இந்த இடம் தான் மேக்கப் ரூமு, இது செட்டு, அப்படி எல்லாத்தையும் வியப்போட பார்ப்பான். ஒரு ஆள் வந்து விஷ் பண்ணுவான், அந்த பேட்டரி ஓட்டுற பொண்ணுக்கு ஒரு ஆள் விஷ் பண்ணிட்டு போவான், ஹலோ அப்படின்ட்டு. இவன் கேட்பா, இஸ் இஸ் சம்படி அப்படிப்பான். நோ, ஹீஸ் ஜஸ்ட் அ ரைட்டர் அப்படிப்பாவன். ஹாலிவுட்லேயே இது நம்ம ஏன் தோணுச்சு, இஸ் இஸ் சம்படினா இஸ் ஜஸ்ட் அ ரைட்னா ஹீஸ் அ நோபடின்னு தான் அர்த்தம்.
எழுத்துக்கு அந்த மரியாதை. ஆனால் முதல் முறையாக எழுத்துக்கு ஒரு மரியாதையை தேடி கொடுத்தவங்க ரோஹிணி மிக முக்கியமானது. ஏன்னா அவங்களே ஒரு ரைட்டர் தான். அடிப்படையில் ஒரு நல்ல கலைஞன் வந்து சமூகத்துக்காக யோசிக்கிறவங்க. தமிழன் வந்து நிறைய அவங்களுடைய ஃபீல்டை பற்றி சொன்னார். என்ன மாதிரியான காம்ப்ரமைஸ், இது கன்விக்ஷனோட வேலை செய்கிறாங்க, எவ்வளோ தூரம் தொழிலில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்து இங்கே வேலை செய்கிறாங்கன்றதுலாம் வந்து அது எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்று தேடுறோம். எதெல்லாம் தேடுறோன்னா புகழ், பணம், 10 பேர் நம்மளை பார்த்தா சிரிக்கணும், விஷ் பண்ணணுங்கிறது தான் வந்து தனிநபர்களுடைய தேடலாக இருக்குது. ரோகிணிக்கு இது எல்லாமே கிடைச்சிருச்சு. ரோகிணி வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் சேர்ந்து ஓட்டு கேட்டு தான் அவங்க பிரபலமாகணும்னு அவசியம் இல்லை. அவர் சொன்ன மாதிரி அதில் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. கை செலவும் உடம்பு அலுப்பு தான் மிச்சமாகும். அந்த மாதிரி பல வருஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் அதை உணர்ந்து சொல்ல முடியும். அதை அவர் உணர்ந்து சொன்னார். ஆக அவங்க ஏன் அதை செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரணும். ஏன் அப்படிங்கிற கேள்வி வரும்போது இயல்பாகவே தெரியுது. அது வந்து அவங்க தான், அதுதான் ரோகிணி. ரோகிணியை வந்து எங்கே நம்ம மற்ற ஆர்டிஸ்ட்கிட்ட இருந்தோம், மற்ற பெண்கள்கிட்ட இருந்தோம், மற்ற புகழடைந்த பிரபலங்கள்கிட்ட இருந்தோம் அவங்கள எது வித்தியாசப்படுத்தி காட்டுதுன்னா அவங்களுடைய இந்த தன்மை தான். இந்த சொசைட்டியோட எனக்கு என்ன உறவு இருக்குது, இந்த சொசைட்டிக்கு என்னுடைய பங்கா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு அவங்க வர்றாங்க இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். அந்த நான் சொன்ன மாதிரி இந்த கொண்டாட்டம் ரொம்ப சிறுசு. அவங்க இன்னும் மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு தகுதியான முழுமையான தகுதி பெற்ற ஒரு மனிதர் தான் ரோகிணி. அது விதத்தில் வந்து நம்ம அஜயன் பாலாவுக்கு நான் பெரிய நன்றிகளை சொல்கிறேன். ஒரு நிமிஷம், சாரி. நான் அந்த மறுபடியும் படம் பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது தீபா வந்து அதை வந்து படாபடான்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அதாவது எனக்கு போன வருஷம் தான் அந்த படத்தை நான் பார்த்தேன். அது எப்படியும் நான் தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒரு இதில் வந்து பாலகோவிந்தரசரோட எல்லா படம் பார்க்கலான்ட்டு போன வருஷம் தான் என் நெட்டில் தேடி பிடிச்சி பார்க்கும்போது எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. என்னென்னா அதில் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்க. அவங்க ஏஜ் அதில் ரொம்ப கம்மி. முகத்திலேயே அந்த குழந்தைத்தனமே மாறலை. அப்படி ஒரு வயசில் அவ்வளவு ஹெவியான ஒரு கேரக்டரை 100% அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து அவங்க தீபா சொன்ன அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த வயசுக்குரிய இயல்பான வெளிப்பாடாக எனக்கு பட்டுச்சு. அந்த கல்யாண இன்விடேஷனை கிழிச்சு போட்டுட்டு கொந்தளிப்பாங்க அந்த நிழல்கள் ரவிக்கு எதிராக. அந்த சீன் உண்மையிலே பிரமிப்பான சீன். அதாவது அந்த ஏஜுக்கு, அவங்களுடைய அந்த வயதுக்கு அவங்க அந்த பாத்திரத்தை இது பண்ணுறது இல்லையா, ஒரு முழுமையான ஒரு பொசசிவ்னஸ்ஸு, அது உடைபடும் போது ஏற்படக்கூடிய கோபம், அப்புறம் நிறைய முட்டாள்தனங்கள். அந்த முட்டாள்தனம் கூட எதிலிருந்து வருது, அன்புலேருந்து வருது. ஒரு பியூர் லவ் 100%. அது அப்புறம் கல்யாணமானவன் அந்த ஒரு சின்ன கில்ட்டு, இது எல்லாமே வந்து அந்த வயதில் ஒரு நடிகை வெளிப்படுத்த முடியும். அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கணும். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வியப்பை கொடுத்துல படம். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு பர்சனலாக வந்து ரோகிணியை 100% இந்த சினிமாவை பயன்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. அவங்களுடைய பொட்டன்ஷியல் வந்து அதுக்கும் மேலே எனக்கு தோணுச்சு. சில படங்கள்லாம் டக்கு நம்ம சொல்லுவோம். உதாரணம் நந்தலாலா பண்ணாங்க, அப்புறம் விருமாண்டி, இந்த மாதிரி சில படங்கள் தான் அவங்களை வந்து சரியாக கொண்டு வந்திருக்கு. முழுமையாக ரோகிணியை ஒரு படத்தவே அவங்க முழுக்க தாங்கி போகிற மாதிரி ஒரு படம் பண்ணக்கூடிய அளவுக்கான திறமையும் மகளிர் மட்டும் கூட ஒன் ஆஃப் தி தானே. அதுலேயும் கூட நம்ம ஒரு சிக்கல் என்னென்னா, அதில் வந்து உருவத்தை வச்சு கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ஒரு இது, அது எப்போவுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது நம்ம அதில். அது வந்து இவங்களை வந்து டல் பண்ணி அஞ்சலைனா அஞ்சலை தான், அதெல்லாம் டெம்ப்ளேட் கேரக்டர்ஸா நம்ம அது அந்த பீரியடில் அது ரொம்ப முக்கியமான படம். பட் இவ்வளோ தூரம் கடந்து வந்த பிறகு இப்போ நம்ம அதை பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய குறைகள் நமக்கு தெரியுது. ஏன் ஒரு கேரக்டர் வந்து அப்படி ஒரு டெம்ப்ளேட்டாகவே வைக்கணும்? இப்போ எல்லாமே உடையுது இல்லை. இப்போ இந்த இன்றைக்கி பார்வையில் எனக்கு அது வந்து கொஞ்சம் செயற்கையாக தான் பட்டுச்சு சில விஷயங்கள்லாம். அது நிறைய சினிமாவில் நம்ம நிறைய பேசலாம். அதுக்கப்புறம் பர்சனலாக வந்து அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப வருஷம் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு வடிவத்துக்கே வரல. 2-3 முறை ஒரு வெப் சீரிஸு, ஒரு படம், இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுவோம்னு பேசிட்டு நிறைய டிஸ்கஷன்லாம் வரும். அப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களோட நிறைய பேச்சு. அப்புறம் நான் படம் பண்ணேன் சமீபத்தில். படம் பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க. அன்றைக்கி 1 மணி நேரம் வந்து ரொம்ப பெரிய ஒரு மாஸ்டர் கிளாஸ்னாங்களே, அது மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் தான் எனக்கு பர்சனலாக. ஒரு அவங்களுடைய பார்வையில் அந்த படத்தை பற்றிய நிறைய குறைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க. நான் ரொம்ப முழு மனதோடு கேட்டுக்கிட்டேன்.
சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லையா? நான் ஒன்றும் சில விஷயங்கள்லாம் இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இவ்வளோ மனதிலிருந்து ஒருத்தர் வெளிப்படையாக, அதுவும் அந்த சினிமா பற்றி முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறது என்னுடைய ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி இப்போவும் அந்த தேங்க்ஸ் என்னால் முன்னாடி சொல்லிக்கிறேன். மிகவும் அக்கறையோடையும் தோழமையோடையும் எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவங்க. அந்த இயல்பு வந்து அவங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகும் நான் நம்புகிறேன். உயரம்னா இனிமேல் என்ன புதிய உயரம் இருக்குது, அவங்க இயக்குனராக ஒரு முழுமையாக வெளிப்படக்கூடியது தான் அடுத்து அவங்க செட் பண்ண வேண்டிய கோல் அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதையும் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி. கல்லன் பட இயக்குனர் சந்திரா தங்கராஜ். இவர் பேசிக்காக ஒரு ரைட்டர். அவர் சோளம், மிளகு, வேறு வேறு சூரியன்கள்னு நிறைய கதைகளை எழுதியிருக்காங்க. இவருடைய எழுத்திற்காக பொற்கிளி விருது வழங்கப்பட்டது. சந்திரா தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல வந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்ச அஜயன் பாலா, டிஸ்கவரி, சிஃபாத், அவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய பாராட்டையும் நன்றியும் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து தோழர் ரோஹிணிக்கு வந்து இந்த நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் சமூகத்தில் முக்கியமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எனக்கு வந்து ரோஹிணி தோழர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எப்போ தெரியாது, எனக்கு சினிமா மூலமாக தான். அதுவும் எப்படின்னா நான் ஒரு 10th என்னமோ படிக்கிறேன். அப்போல்லாம் வந்து அப்போ தான் எனக்கு சினிமா பற்றியான ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப வந்து அதிகமாகிருக்கு. சினிமா, நல்ல படங்கள், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இந்த சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான புத்தகங்கள் படிச்சுட்டு ஓகே இது எது நல்ல படம். அப்போ தான் வந்து எனக்கு பாலுமேந்திரான ஒரு டேரக்டர் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பேன். ஆனால் அவர் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது. அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து கிராமங்களால் ஒரு 2 மாதம் கழித்து தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகும். அப்படி வந்து ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பாடல்கள் எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். அப்போ வந்து மறுபடியும் படத்தோட அந்த ஆசை அதிகம் வச்சு சாங்கு பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் அந்த படம் பாட்டு பயங்கர ஹிட்டு. இந்த பாட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருந்தது. எல்லாம் எங்கள் ஊரில் ஃபுல்லாக அந்த லவுட் ஸ்பீக்கரில் வந்து எல்லா விசேஷ நாட்கள்லேயும், விசேஷ நாட்கள் இல்லாதது இருக்காரு, அந்த ஒரு வருஷம் முழுக்க வந்து அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் லேட்டாக எங்கள் ஊரில் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் வந்து ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான பத்திரிகைகள் படிக்கிறதுனால இந்த மாதிரி ரோஹிணிங்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப தைரியமான ஒரு விஷயம் வந்து யாரும் இந்த நடிகைகள் யாரும் வந்து அந்த கேரக்டரை வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னால தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அப்படியான ஒரு கேரக்டர் வந்து யாரும் பண்ணதில்லை அப்படின்னு வந்து எழுதியிருந்தனால நான் ரொம்ப ஆர்வமாக தான் போனேன். இவங்க சொன்ன மாதிரி அது ஒரு நெகட்டிவான கேரக்டர் அப்படிலாம் எனக்கு தோணலாது. அந்த சாங்கே வந்து அதை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து போனேன். ஆனால் படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்போ அவங்கள முதல்ல அந்த ரோஹிணிங்கிற ஒரு நடிகை வந்து எனக்கு அப்போ தான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது தூர்தர்ஷன் இந்த மாதிரி வந்து சேனல் பார்த்துருப்போம்ல சின்ன வயசில். அப்போ தான் மெதுவாக வந்து இவங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு ஒவ்வொரு படமாக வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ராகவனே ரமலா அந்த சாங் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அந்த சாங்கை வந்து ஒரு பரதநாட்டிய டான்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் ஸ்கூலில் அந்த பாட்டை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்புறமா திரும்ப அந்த படம் பார்க்குறப்ப அவ்வளோ குட்டியான ஒரு சின்னதாக இருப்பாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இப்படி தான் வந்து ரோஹிணி வந்து எனக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு ரோஹிணி அப்படிங்க அவங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு டிகிச்சு மறுபடியும் படத்துல இருந்து. அப்புறம் மகளிர் மட்டும் ஒரு சென்னை பாசையில் அவங்க வந்து கலக்கி எடுத்துருப்பாங்க. சென்னை பாசை எனக்கு தெரிஞ்சு அப்போ ஒரு நடிகை வந்து அதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். நான் பார்த்தது முதல் முறையாக வந்து அப்போதான் எனக்கு சென்னை பாசையே எனக்கு வந்து தெரியுது. அதுவும் இல்லாமல் இப்போ மாதிரிலாம் இல்லை. அப்போல்லாம் வந்து விழுந்து சிரிப்போம். நிஜமாவே சேர்ல இருந்து கீழே விழுந்து சிரிச்சேன் அந்த படத்துக்கு. ரொம்ப பிரமாதமாக அந்த நாகேஷ் கேரக்டர் வந்து அவங்க இறந்து போயிருப்பாரு, தூக்கிட்டு போவாங்க. தலைவாசல் விஜய் வந்து இவங்க சந்தேகப்பட்டு வந்து பயங்கரமாக இது பண்ணுவார். அவ்வளோ விழுந்து நிஜமாவே சேர்ல இருந்து கீழே விழுந்து தான் வந்து சிரிச்சு அந்த படம்லாம் பார்த்தோம். ஸோ வந்து இவங்களை நினைச்சாவே எனக்கு வந்து அப்போ எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு நடிகை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் விரும்மாண்டி பார்த்ததுக்கப்புறம் வேற லெவலாக அவங்க அந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஏஞ்சலின் காத்தமுத்து எனக்கு வந்து இவங்களோட கேரக்டர் வந்து பேர் கூட நான் கவிதா பாப்பம்மா ஏஞ்சலின் காத்தமுத்து நான் ரொம்ப பிரமாதமாக அந்த கேரக்டரில் எனக்கு மனசுக்குள்ளே பதிகிற அளவுக்கு. அதே மாதிரி இன்னொரு இந்த படம் நந்தலாலா வந்து யாராவது ஒரு நடிகை கதாநாயகி மொட்டை போடுவாங்களா, அவங்க வந்து பிரமிப்பாக இருந்தது எனக்கு. நிஜமாவே வந்து இப்படி ஒரு நடிகை இருப்பாங்களா அப்படின்னு தான் இருந்தது. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் தான், அவ்வளோ அருமையாக வந்து அப்படி நிறைய டயலாக்லாம் பேச மாட்டாங்க, வெறும் லுக்கு தான்.
பார்வை தான் நிறைய இருக்கும். ஒரு சின்னதாக தான் பேசுவாங்க, அவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு வந்து மலையாளத்தில் வந்து அவார்ட்லாம் 2-3 அவார்ட்லாம் அந்த படத்துக்காக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான முக்கியமான கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப இதுவாக வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நடிகை. ஆனால் நம்ம வந்து எந்த ஒரு போராட்டத்துக்கு போனாலும் நம்ம பக்கத்தில் வந்து நின்றுப்பாங்க. எனக்கு பயங்கர அதிசயமாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷமாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எந்த ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தில் இருப்பாங்க, நம்ம பக்கத்தில் வந்து ஒரு எளிமையான ஒரு ஆடை உடுத்தி ஒருத்தவங்க நின்றுருப்பாங்க. பார்த்தா வந்து இவங்க நடிகை ரோகிணி இருப்பாங்க. இவங்களை வந்து நம்ம இப்போ எல்லாருமே வந்து மேடம்லாம் கூப்பிட மாட்டோம், தோழர்னு தான் கூப்பிட்றோம். தோழர்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்து அவங்களுடைய சமூக செயல்பாடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்ம யாராவது வந்து மேடம்லாம் அவங்கள கூப்பிட மாட்டோம், தோழர், என்னங்க தோழர், அப்படி தான் கூப்பிட்றோம். அந்த அளவுக்கு வந்து அவங்களோட செயல்பாடு நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். வந்து எளிமையாக வந்து கூட்டத்தோட கூட்டமாக நின்று எல்லாம் 15-20 வருஷமாக வந்து அவங்க தொடர்ந்த ஒரு உழைப்பை வந்து அவங்க அந்த சமூகத்துக்காக வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு தாமோ ஏகாசா வந்து அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்தப்ப நான் வந்து உண்மையாகவே வந்து தகுதியான ஒருத்தருக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் வழக்கமாக வந்து நமக்கு ஒரு விமர்சனம் இருக்கும் நடிகர், ஆனால் அவங்கள பற்றியான ஒரு விமர்சனம் அப்படி நமக்கு வராது. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து அப்படி இருந்திருக்கு. அதே போல் வந்து எனக்கு தோணும், இவங்க வந்து எந்த வேலையை செஞ்சாலும் 100% பொருத்தமான ஒரு திறமை இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா டப்பிங்கில் அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக பம்பாய் படத்துலலாம் வந்து இவங்களுக்கு மனிஷா பேர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய வாய்ஸை கேட்டாவே இவங்க அப்போ அந்த வேலையும் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதெல்லாம் விட வந்து அவங்க பாடல் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இந்த பச்சை கிளி முத்து சரத்தில் எனக்குள் நானே சாங், அந்த சாங் கேட்குறப்போ அது வந்து பயங்கர பிரமாதமாக இருந்தது. நான் நினச்சிட்டேன் தாமரை தான் அந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது வரிகள்லாம். ரொம்ப இலக்கிய தரத்தோடு இருக்கே அப்படின்றது. கண்டிப்பாக வந்து தாமரை தான் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தா ரோகிணி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மாலை நேரத்து மயக்கம்னு ஒரு படம். அந்த படத்தில் எல்லா பாடல்களுமே வந்து இவங்க எழுதியிருக்காங்க. அதில் தேன் சுவைன்னு ஒரு சாங் இருக்கும். அது ரொம்ப நாள் என்னோட ரிங்டோனாக நான் வச்சுருந்தேன். காதல் தேன் சுவைன்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ வந்து பிரமாதமாக வந்து எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு 100% வந்து தன்னுடைய திறமையை வந்து போட்டு அவங்க செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து அவங்க சொன்ன மாதிரி தான், யார் இவங்க தீவலட்சுமி சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரோகிணி அவங்க நேரடியான அரசியலுக்கு வரலாம். அந்த அளவுக்கு வந்து மக்களோட வந்து பிரச்சனைகளை தெரிஞ்சு மக்களுக்காக வேலை செஞ்சு இருக்கிற அவங்க தான் வந்து நிச்சயமாக வந்து நேரடியான அரசியலுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. ரோகிணி அவர்கள் கூட வந்து என்ன படம் பண்ணலாமா இல்லை நடிக்கலாமா கேட்குறேன். நான் நாடகம் நடிச்சிட்டேன், படமும் நடிச்சிட்டேன், அவங்க கூட போராட்டமும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஆனால் நான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு மழை நாளில் நான் இங்கே ஏரியாவோட பார்ட்டி செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு கூட்டத்துக்காக போனேன். நான் அப்படியே கரடமோட முகத்தோடு போனேன். அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தையோட பேசலை, யாரடா எவன் தெரியலன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. அமைதியாக வந்தாங்க, எதுவுமே பேசலை. அவ்வளோ ஒரு 8 இயர்ஸ் நினைக்கிறேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு இதே இடத்துல என் கூட என்னன்னா, நான் அதான் அவங்க சொல்ல மழையில் பூத்த தோழமை, அதான் எனக்கு அவங்கள பற்றி சொல்ல நினைக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு சென்னையில் பெரிய மழை வெள்ளம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அடையார் கரையோரக்கூடிய எல்லா சகதியிலும் நடந்து என்னோட வந்தவங்க ரோகிணி அவர்கள். எல்லாரும் ரோகிணி சொல்ல வாங்க சொல்ல அப்படின்னு கூட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து அந்த பாரதியில் திட்டு போய் உனக்கு யாரும் தெரியுமா அவங்க உனக்கு யாவது தோழர், எனக்கு அந்த சினிமா அதுன்றதை தாண்டி. ஆனால் அவங்களும் வந்து அப்படி ஒரு எந்த விதமும் இல்லாமல் வாங்க தோழர் போகலாம், வாங்க இறங்க பேசுங்க, அவ்வளோதான், அப்படிதான் நமக்கு தெரியும். அதில் வந்து ரொம்ப நேச்சுராகவே இயல்பாகவே அவங்க வந்து செயல்பட்டாங்க. அப்புறம் பிரளயனோட நம்ம நாடகம் நடித்தோம், அவங்களோட கவிஞர் இருக்காங்க. ஒரு மிக முக்கியமான நாடகம் வந்து காமராஜ் அரங்கத்தில் 2000 பேர் பார்க்கக்கூடிய இடத்துல தாமோ ஏகாசா ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவங்க ஒரு பெரிய தேர்ந்த கலைஞர். நானும் அந்த நாடகத்தை நடித்தேன். அது மாதிரி விட்னஸ் படம், ஆக்சுவலாக வந்து விட்னஸ் வந்து ஒரு முக்கியமான படம் தான் ரோகிணிக்கு. எனக்கு வந்து உங்களை தோழர் மாதிரி எனக்கு அப்படியே ஆய்வு செய்து சொல்ல தெரியல. ஆனால் ஒரு இளம் இயக்குனர் ஒரு தீபக்கு அந்த படம் பார்த்தோன்னா நான் இந்திராணி அம்மா கேரக்டர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி கேரக்டர் ஒத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தின விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆனால் என்னென்னா பெரிய ஆட்கள்லாம் பெருசாக கொண்டாடவே இல்லை. இதில் ஒரு அரசியல் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த படமே ஒரு அரசியல். அந்த படத்தில் இவங்க நடித்தோன்னா இவங்களுக்கு இருக்குது என்ன இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட பங்களிப்பு இருக்குது நம்ம சினிமாவில் வரல. அது ஓடிடியில் வந்தனால அந்த அளவுக்கு பேசப்படலையா எனக்கு தெரியல. ஆனால் ரோகிணி தோழருடைய அந்த நடிப்பு வந்து அந்த கேரக்டரில் வந்து அவங்க முக்கியமாக நடிச்சிருக்கிறாங்க. அதே போன்று நான் ரொம்ப
தினசரி பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். கோவிட் வரும்போது என்னென்னா ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி தோடு எல்லாம் வெளி மாநிலத்தோடு புலம்பெயர் தோலாம் போயிட்டு இருக்கிறாங்க. இவங்க போயிட்டு அங்கே எங்கேயோ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு புடிச்சிட்டான் போலீஸ்காரன். எங்கே அவங்கள போய் ஆந்திராவில் போய் விடணும்னு சொல்லிட்டு, சரி நான் அடுத்த நாள் வான்னு சொல்லிட்டு நானும் அவங்களும் இங்கேருந்து காரில் கிளம்பி போகிறேன். எங்கே ஆந்திரா பார்டர் வரைக்கும் போகிறோம். அப்படியே அதான் அப்படியே விஷுவலாக அப்படி மைண்டில் பார்த்தோம். எப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம அந்த இமேஜே மறந்துடுச்சு நமக்கு. நம்ம சமூகத்தில் வந்து மறதி அவ்வளோ பெரிய நோய். நேற்று என்னடா சாப்பிட்டேன்னு யோசிச்சிட்டே இருப்பானுங்க. முந்த நேற்று என்னன்னு தெரியாது, என்ன நடந்ததுன்னே தெரியாது. சிலது மறதி நல்லது தான், சில மறதிகள் ரொம்ப முக்கியமான மறக்காமல் இருக்கிற விஷயங்கள். நீங்கள் அண்ணா நகரில் திருமங்கலேருந்து நடந்து அப்படியே போகிறாங்க. நான் அவங்க வீட்டிலேருந்து காரில் நானும் அவங்க ஏறுறோம். நடக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே எது வரைக்கும் அந்த ஆந்திரா தடா பார்டர் வரைக்கும் நடந்துகிட்டே போகிறாங்க. இவங்க ரோட்டில் இருக்கிற வண்டியெல்லாம் போட்டு எப்போ நான் அவனுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறேன், நீங்கள் எதுவுமே ஆந்திரா பார்டரில் விட்றியா, போலீஸ்காரன் தடுக்கிறான், நீ ஏன் போகிற மக்கள் வந்து புலம்பெயர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க. என்ன இங்கே வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் உயிரே போய் நடந்தே போயிடலான்னு போகிறாங்க. நாங்கள் எடுத்து போய் விட்டு திரும்பி வரோம் பாருங்க. போலீஸ்காரன் அண்ணாங்க நம்ம எங்கே தடல் விட்டோமோ அவனை தூக்கிட்டு நீட்டு வந்தால் இங்கே இந்த இடத்துல இறக்கி விட்டாங்க கஷ்டப்பட்டு. அப்போது அந்த பதட்டம் வந்து இவங்க நிறைய பேர்ட்ட பேசுகிறாங்க. அரசியல் தலைவர்கள், தெரிஞ்ச நண்பர்லாம் எதுவும் நடக்கல. ஏன்னா எல்லாருமே வந்து ஆனால் ஒரு மக்கள் பதட்டத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கஷ்டமாக உணரணும். அடுத்தவனுடைய பிரச்சனை தம் பிரச்சனையாக உணர்ந்து நடிச்சா மட்டும் நடிக்கிறது ஒன்று இருக்குது, எழுதுறது ஒன்று இருக்குது, பாடுறது ஒன்று இருக்குது, வாழ்றது இருக்கு இல்லையா? அது வந்து செயற்கையாக இருக்கக்கூடாது. நான் அப்படியே கிட்ட இருந்து அவங்க பேசுகிற பதட்டம் ரொம்ப அவங்களுக்கு கோபம் வந்தது, பதட்டம் வந்து எல்லாத்தையும். அதே மாதிரி பல போராட்டம் கூப்பிடுவோம். எந்த விஷயம்னா அவங்க இருக்கிறான்னா வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்களுடைய சினிமா அந்த ஆளுமைன்ற மைண்டே எனக்கு இல்லாமலே டீல் பண்ணோன்னா என் கூட இருக்க பல பேர் திட்டுவாங்க, நீனே ரோகிணி வந்து உங்கள் கட்சி மெம்பர் மாதிரி இழுத்துட்டே இருக்க எல்லாத்துக்கும், அவங்களோட வேலையே உங்களுக்கு புரியலன்னுவாங்க. அது ஆனால் எனக்கு அது பதிவே இல்லை. ஆனால் ஒரு வாட்டி ஒரு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், அவங்க சின்ன குழந்தை நினச்ச முருகர் வேடம் நினைக்கிறேன் நான், முத்துராமன் தானே அது. அந்த குழந்தை குரல் தாங்க இப்போ இருக்குங்க அவனுங்க. நான் குரல் மட்டும் கண்டுபிடிச்சேன். உலக அழகிக்கும் இவங்க தான் குரல் கொடுக்குறாங்க, உள்ளூர் போராட்டத்துக்கும் குரல் கொடுக்குற ஆள் தான் அது. ஸோ இந்த குரல் வந்து என்னன்னா யாராக இருந்தாலும் ரோகிணி குரல் தான். அந்த எல்லா இடத்துலையும் அந்த குரல் இருக்குது. ஸோ அந்த குரலை கேட்பதில் உண்மையில் நமக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. சில பேரோட பேசுறதுல, நிற்பதில், கை குலுக்குவதில் நமக்கு வந்து இயல்பாக மனசில் ஒரு மகிழ்ச்சி உருவாகும். அந்த மகிழ்ச்சியை பரப்பக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க. ஸோ 50 வருஷம் என்பது தாண்டி உண்மையிலே வந்து நிகழ்ச்சி நடத்தினால வந்து எல்லாரும் கைத்தட்டி போராடணும். சாதாரண வேலை பண்ணல. நீங்கள் வந்து ஒரு இதை விட சின்ன டொக்கு சந்தை நடத்தினா கூட உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா பெருசாக நடத்த யாரும் நடத்தல. பெருசாக நடத்தணும்னு சொல்கிற ஆளுங்க நடத்த முடியாத போது ஒரு மனுஷனுக்கு கூடி இந்த மாதிரி ஒரு நடத்தணும்னு நினச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் முக்கியமான இது. கட்டாயம் வந்து ரோகிணித்தோருடைய ஆளுமை பேசப்படும். இந்த இது என்னன்னா இன்னும் அவங்க நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. அதே மாதிரி எந்த விதமான ஒரு அங்கீகாரத்துக்கு ஏங்காத ஒரு நபர். இந்த விஷயம் எங்க கிரெடிட் கிடைச்சா இப்போ நாங்கள் ஒரு போராட்டத்தை கேஸை போட்டாங்க. பார்த்து அவங்க போய் நைட்டு ஒரு நடைக்கு 10, அதாவது இவங்களை வச்சு நம்ம பண்ணக்கூடிய பிரச்சனை இருக்குது, ஏராளமான பிரச்சனை நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு பாலின சமத்துவ நடை நடத்தலாம் வந்துடுறேன் செல்வாண்டாங்க. வண்டாம் பார்த்தா வந்து நடக்கிறது கூட மாட்டேன் அந்த நாட்டில். அதில் வேற ரோகிணி மீது வழக்குன்ட்டானுங்க. என்னடா இது ரோகிணி நடக்கிறதுல நம்ம தான் நடந்தா பார்த்தா இல்லவே இல்லை. சினிமாக்காரங்க மேலே வழக்கு போட்டால் பேப்பர் இருக்குன்றான். எஃப்ஐஆரே படிக்காமல் போகிறானுங்க. போகிறேன் கேஸை போட்டது வேற ஆள் மேலே, ஆனால் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. இப்படிப்பட்ட விஷயங்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த கெத்து தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நீ 1000 அடிடா, நீ என்ன ஒன்றாலும் பண்ண சமூகத்தில் ரோகிணி தோல்டன் கற்றுக்கொள்ள வேண்டியதுன்னா சொந்த வாழ்க்கையிலையோ, திரை வாழ்க்கையிலையோ, சமூக வாழ்க்கையிலையோ ஏற்ற இறக்க நம்ம ஒவ்வொருவரும் சந்திச்சே தீரக்கூடிய காலகட்டம். தோண்டு போயிட்டு ஐயோ நான் ஃபீலிங் ஹார்ட்னு சொன்னது புரோக்கன் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ், ஐயோ எதையும் உடைந்து விட்டது, ஐ எம் டிசப்பாயிண்டட், அவ்வளோதான் உடனே சர்க்கறான். சில பேர் அப்படியே அழுமூஞ்சி இருக்கிற எதுக்கு அவனுக்கு துக்கம் தெரியாது, ஊரில் இருக்கிறான் துக்கம் பண்ண வச்சிருவானுங்க ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸை போட்டு. இப்படி மனசு முழுக்க உடஞ்சி போகக்கூடிய ஒரு சூழல் சமூகத்தை உருவாக்கும் போது 50 வருஷம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முகம் இருக்கு பாருங்க, அவ்வளோதான். இதுதான் நமக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ரொம்ப அதே மாதிரி அவங்களுடைய மகன், அவங்களுடைய ஒரு தாய்க்குமான மகனுக்குமான அந்த பாசம் நான் பார்த்ததில்லை, அவரை பார்த்ததில்லை. ஆனால் என்னன்னா இவங்க வந்து ரிஷி கூட பேசுறது, அவரு காலேஜில் வந்துட்டாரா இல்லையா, எங்கே வெளிலன்னு பிடிக்கிறாப்புல, இந்த ஒரு தாயோடைய பதட்டத்தை நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன் பல நேரங்களில். சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக உருவாக்கி வைத்து கொண்டு, இதுவும் ஒரு பொறுப்பு இருக்குது. அந்த ப்ரெஷரை வந்து இதெல்லாம் வந்து பல தளங்கள் அவங்க வந்து பல நெருக்கடியில் எதிர்கொண்டாலும் தன்னுடைய ஆன்ம பலம் இருக்கு பற்றியா, அதை மட்டும் வந்து கிரிப்பாக வச்சு ஏறி நின்று அவங்க வந்து முன்னேறி கொண்டே போகிறாங்க. ரொம்ப உடல் ஆரோக்கிய நலத்தோடு அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் சாதிக்கணுன்றது வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நண்பருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இடத்தை பற்றி
எந்த ஒரு பாடலுமே ராஜா இது வரைக்கும் ராஜா சார் ஒரு 7000 பாடல்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஆலாபனை கிட்டத்தட்ட 4500 பாடல்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. எந்த பாடலுமே அடிப்படையாக அந்த ஆலாபனை கொண்டு ஒரு 4500 பாடல்களுக்கு மேலே இருக்குது. எடுத்தோடனே பாடல் வராது. ஸோ நான் வந்து திரைப்படத்தில் இந்த 45 வருடங்களில் 7000 கச்சேரிக்கு மேலே எஸ்பி மேனனோட சேர்ந்து பணியாற்றியிருக்கேன். கங்கை மரன் சார் கூட சேர்ந்து பணியாற்றியிருக்கேன். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் கூட சுஷிலா அம்மா, ஜானகி அம்மா எல்லோரும் கூட சேர்ந்து லைட் மியூசிக்கு தான் நம்ம தொழில். ஸோ இன்றைக்கி இந்த அம்மாவை பாராட்டும் விதமாக அவங்களுடைய பாடலேருந்து அவங்க படத்தில் நடித்த ஒரு பாடல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சுஷிலா அம்மாவும் சைலஜா அம்மாவும் பாடியிருப்பாங்க ஹம்மிங். ஸோ அதே வருஷனை மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பார். அதுக்கு வந்து ராகம் இல்லை, ஆலாபனை இல்லை, அவர் டைரெக்டாகவே பாடியிருப்பார். எந்த ஒரு பாட்டுக்கு ஒரு உதாரணம் வச்சுக்கலாம், எஸ்பி பேனா இப்படி இந்த மாதிரி தாங்கடதத்தி தரிகடதத்தி தலாங்கதத்தி தகதிமி தகஜுன தாங்கடதத்தி தரிகடதத்தி தலாங்கதத்தி தகதிமி தகஜுன தாங்கடத தரிகடத தரிகடத தரிகட தகதிமி தகஜுன தாங்கடத தரிகடத தரிகடத தரிகட தகதிமி தகஜுனதா. இது வந்து ரிதம். இதனுடைய பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் பாட முடியாது, ஸ்டேஜில் சில பேருக்கு வராது. அதே மாதிரி ராஜா சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசத்யாயத்தோ யதி பவதி சத்தப்பிரபவித்தும் நச்சே தேவம் தேவோ நகலு குசல ஹஸ்பந்தி துமபி ஹதஸ்த்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரவி பிரணம்தும் स्तोतुं वा कथमहृद पुण्यः प्रभवति राजा वाइस இது ஆக்சுவலா ஆமா இந்த மாதிரி ஒரு 4000 சாங்குக்கு மேலே இதுதான். அதனால் இந்த பாடல் வந்து அம்மாவுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன், அவ்வளோ. ராகவனே ரமணா ரகுநாதா, ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே, கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே, வைதேகிநாதா வடமலை ராஜா, வைதேகிநாதா வடமலை ராஜா, வானமுதா அன்பைத்தா, ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா. தியாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே,
தியாகேசர் உனை நெஞ்சில் பதித்தாரே, சங்கீத மலர் கொண்டு துதித்தாரே. ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா, ஸ்ரீராமச்சந்திரா தசரத ராமா, ஆனந்தா அன்பைத்தா ராகவனே ரமணா ரகுநாதா. பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் வரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா. வணக்கம். தோழர் சிவஞானம் அவர்களுடைய பாடல். வாங்க சார். இனிய வணக்கம். இந்த 50வது ஆண்டு தொடரும் திரை அரங்கம், அதில் அவங்க சிறுவயது முதல் இதுவரை பயணித்திருக்காங்க. அவங்களுடைய பயணம் மென்மேலும் தொடர வேண்டும் என்று இந்த நாளில் நான் சார்ந்த முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் போக்குவரத்து கிளையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்பாக ஒரு பாடல். நான் பாடுற பாட்டெல்லாம் நீ தந்தது பூங்குயிலே, நீ கேட்டு பாடுகிறேன் தீண்டும் இன்ப சாரலிலே. இதமான சாரல் போலே, இசைக்கின்ற தூறல் போலே, இதயத்தை தூண்டி தூண்டி இதமாக நான் பாடுற பாட்டெல்லாம் நீ தந்தது பூங்குயிலே, நீ கேட்டு பாடுகிறேன் தீண்டும் இன்ப சாரலிலே. இதமான சாரல் போலே, இசைக்கின்ற தூறல் போலே, இதயத்தை தூண்டி தூண்டி இதமாக நான் பாடுற பாட்டெல்லாம் நீ தந்தது பூங்குயிலே, நீ கேட்டு பாடுகிறேன் தீண்டும் இன்ப சாரலிலே. காக்கைக்குள் கலவரம் இல்லை, மாட்டுக்குள் மதங்களும் இல்லை. காக்கைக்குள் கலவரம் இல்லை, மாட்டுக்குள் மதங்களும் இல்லை. சாதி மத சண்டைகள் போட்டு சாகும் வரை இதனால் தொல்லை, சாகும் வரை சண்டை போட்டு இதனால் தொல்லை. சட்ட விரும்பு சிந்திப்பானா, சிறுதப்பாய் மன்னிப்பானா. செத்த விரும்பு சிந்திப்பானா, சிறுதப்பாய் மன்னிப்பானா. செய்தி எனக்கு சொல்ல வேண்டும் குயிலே, என் குயிலே குயிலே. நான் பாடுற பாட்டெல்லாம் நீ தந்தது பூங்குயிலே, நீ கேட்டு பாடுகிறேன் தீண்டும் இன்ப சாரலிலே. மனிதனாக மனிதன் இல்லை, மனசுக்குள் மிருகம் உண்மை. மனிதனாக மனிதன் இல்லை, மனசுக்குள் மிருகம் உண்மை. உருவத்தால் மனிதன் என்று ஒப்புக்கொள்ள ஆசை உண்டு, உருவத்தால் மனிதன் என்று ஒப்புக்கொள்ள ஆசை உண்டு. திருந்தாத ஜென்மம் ஏனோ, வெறும் வாயில் மெல்லுவதேனோ. திருந்தாத ஜென்மம் ஏனோ, வெறும் வாயில் மெல்லுவதேனோ. செய்தி எனக்கு சொல்ல வேண்டும் குயிலே, என் குயிலே குயிலே. நான் பாடுற பாட்டெல்லாம் நீ தந்தது பூங்குயிலே, நீ கேட்டு பாடுகிறேன் தீண்டும் இன்ப சாரலிலே.
இதமான சாரல் போலே இசைக்கின்ற தூறல் போலே இதயத்தை தூண்டி தூண்டி இதமாக நான் பாடுற பாட்டெல்லாம் நீ தந்தது பூங்குயிலே நீ கேட்டு பாடுகிறேன் தீண்டும் இன்ப சாரலிலே